பட்டி மியூசியத்தில் இந்த செக்ஷனில் வந்து என்னென்ன இருக்குன்ற ஒரு கிளிம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தஞ்சாவூரில் இருந்து எடுத்த போர்க்கருவிகள், அப்புறமா முதுமக்கள் தாலி, அப்புறமா மூங்கில் செய்யப்பட்ட பொருட்கள், அதுக்கப்புறமா இது தோல்பாவை கூத்து அதோடைய பொம்மைகள், ஜிக்ஸாக் ஃபேஷனில் வந்து நெஞ்சிருக்காங்க பேம்பு மேட்டு, அது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அது ஸ்ட்ரக்சரு. ஸோ இந்த ஷேடோ ப்ளே ஃபிகர்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், ஜிக்ஸாக் பேட்டர்னில் எப்படி அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். பேம்பு மேட், அது மூங்கிலில் செய்யப்பட்ட பாய், மெகாலித்திக் பாட்ரிஸ் அந்த சக்ஷர்ஸ்லாம் இருக்குது. உடனில் செய்யப்பட்ட காவடி, இந்த பிளாக் அண்ட் ஒயிட் பாட்ரிஸு, மெகாலித்திக் பாட்ரிஸ் இங்கே இருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, இதில் ஒரு சில மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து புதுசாக நான் பார்த்துருக்கேன். இது வந்து நம்ம திரும்பி டிஸ்கஸ் பண்ணுவோம். அது என்னது, நாம் வந்து புதுசாக என்ன இருக்குது, நம்ம அடிக்கடி பார்த்தது என்ன, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம பார்ப்போம். ஃபோக் டான்ஸ் அதை பற்றிலாம் இருக்குது. தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய டெம்பிள்ஸ் என்னென்ன அது ஒன்று பற்றி ஒரு வீடியோ, உடன் கிரேடில் இந்த மாதிரி கொண்டம்பள்ளி டாய்ஸ் பற்றிலாம் ஒரு கலெக்ஷன். ஹலோ 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 நான் ஏன் ஹலோ ஹலோன்னு கத்திட்டு இருந்தேன்னா, அது ஒரு முதுமக்கள் தாலி, அதுக்குள்ளே எப்படி எக்கோ அடிக்குதுன்னு பார்க்குறதுக்கு தான் அந்த மாதிரி நான் சவுண்டு கொடுத்துட்ருந்தேன். ஸோ மியூசியம் யாருக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான். வளர்கிற தலைமுறைக்கு நம்ம எப்படிலாம் நம்ம கல்ச்சர் இருக்குதுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ கரகாட்டம் வந்து ஒரு முக்கியமான ஒரு கல்ச்சுரல் டான்ஸு. ஸோ அந்த கரகம், அதுக்கு மேலே கிளி, அதோட அலங்காரம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸஸை வந்து நம்ம இப்போ எக்ஸிபிட் பண்ணுறாங்க. அது எப்படி நமக்கு வந்து ஷைனிங்காக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து அந்த கரகாட்டம் ஆடக்கூடிய அவங்களோட ட்ரெஸ்ஸு, பக்கத்தில் அவங்க யூஸ் பண்ண சலங்கை, அதில் எவ்வளோ மணிகள் இருக்குது பாருங்கள். அப்போ தான் அவ்வளோ சத்தமாக ஓசை எழும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கொண்டம்பள்ளி டாய்ஸ். இந்த கொண்டம்பள்ளி டாய்ஸில் பார்த்திங்கன்னா ஆண் பெண் 2 பொம்மைகள் இருக்குது. இது மோஸ்ட்லி வந்து மேளம், சிங்சா அந்த மாதிரி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கையில் வாசிக்கக்கூடிய பெர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறைய இருக்கக்கூடியது இருக்குது. யானை மேலே போகிற அம்பாரிலாம் இங்கே இருக்குது. ஃபோக் ஆர்ட் பற்றி நம்ம ஒரு சில இது நம்ம தியரி இப்போ படிக்க போகிறோம். இட் இஸ் அன் ஆர்ட் எக்ஸ்போஸ் பை டெரகோட்டா, கரகம், காவடி, பப்பட்ரி, டாய்ஸ் அவாய்டிங் பேட் ஓமன், பொய்க்கால் குதிரை, வில்லுப்பாட்டு, கோலாட்டம் ஸ்டிக்ஸ், ஆஃபரிங் வெசல்ஸ் ஃபார் காட், ஆலியாட்டம், காஸ்டியூம்ஸ், புரவியாட்டம், காவடியாட்டம், கனியனாட்டம் performed by folk people. One can understand the folk art during the folk performance. Artists used to sing folk songs with playing musical instruments like tawil, mattalam, nadaswaram, ஊது, ஷெனாய், டமரம். Announcement musical instruments like தமக்கு, பம்பை, உடுக்கை also played, and they spent time in watching puppetry shows how people involved with folk art. ஸோ இங்கே இருக்கிற ஒரு சில கோயில்களோட பேர் பற்றி நான் சொல்ல போகிறேன். கோயிலுடைய ஸ்தல புராணமும் நீங்கள் வேணும்னா வீடியோ கொஞ்சம் ஜூம் பண்ணி பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க, நல்லா இருக்கும். ஸோ தேனியில் இருக்க முக்கியமான கோயில்கள் பார்த்தீங்கன்னா பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயில், அருள்மிகு சுயம்பு சனீஸ்வர பகவான் திருக்கோயில், வீரபாண்டி கௌமாரி அம்மன் திருக்கோயில், அருள்மிகு விருப்பாட்சி நாயனார் திருக்கோயில். இதுக்கடுத்து வெம்பூர் காலடிபுரம் குத்துக்கற்களும், உத்தமபாளையம் கருப்பண்ணசாமி குகை பற்றிய விளக்கம் கொடுத்துருக்காங்க. கடமலைக்குண்டு வெம்பூர் குத்து கல்கத்தோரி என்ற பகுதியில் தேனியில் இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இறந்தவர்களை புதைத்த இடத்தில் நடப்பட்ட ஏராளமான 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட குத்துக்கற்கள் வட்ட வரிசையில் காணப்படுகின்றன. இந்த குத்துக்கற்கள் வரிசை இந்த பகுதியின் பழமையையும் தொன்மையையும் பறைசாற்றி கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில் சரித்திரம் பயிலும் மாணவர்களுக்கு சிறந்த ஆராய்ச்சி பகுதியாகவும் இந்த குத்துக்கற்கள் காண்பது சுற்றுலா பயணிகளுக்கு மிகுந்த அனுபவம் ஆகும். உத்தமபாளையம் கருப்பண்ணசாமி குன்றில் கிபி 9 to 10 நூற்றாண்டில் சார்ந்த மகாவீரர், பார்சுவந்தநாதர் போன்ற பல சமய தீர்த்தங்களார் உருவங்கள் நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் புடைப்பு சிற்பங்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இக்குன்றில் தீர்த்தப்பள்ளி என்றழைக்கப்பட்ட சமணப்பள்ளி ஒன்று இருந்துள்ளதாக இங்குள்ள 2ஆம் நரசிம்ம பாண்டியன் கிபி 931 கல்வெட்டு தெரிவிக்கின்றது. இம்மலையில் வழிபட்ட சமண தீர்த்தங்கள் திருகுணகிரி தேவர் என்று அழைக்கப்பட்டுள்ளார்.